ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ள அப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2024 ஆண்டு அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி புதன்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு அறியப்படாத குணசாலியான ஸ்திரீ. நீதிமொழிகள் 31:10 சொல்கிறது, குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. அநேகமாக எல்லா திருமண வைபவங்களிலும் குணசாலியான ஸ்திரீயை குறித்து பேசுவார்கள். மனைவி குணசாலியான ஸ்திரீயாய் விளங்க வேண்டும் என்பதற்கு நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரத்திலிருந்து ஆலோசனைகளை முன்வைப்பார்கள். ஆனாலும் குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பது மிகவும் அரிதாயிருக்கிறது. 700 மனைவிகளையும் 300 மறுமனையாட்டிகளையும் கொண்ட சாலமோன் 1000 பேருக்குள் ஒரு புருஷனை கண்டேன், இவர்கள் எல்லாருக்குள்ளும் ஒரு ஸ்திரீயை நான் காணவில்லை என்று பிரசங்கி 7:28 சொன்னார். குணசாலியான ஸ்திரீ வீட்டை கட்டுகிறவளாயும் வீட்டை கண்காணிக்கிறவளாயும் இருக்கிறாள். இருட்டோடே எழுந்து தன் வீட்டாருக்கு ஆகாரம் கொடுக்கிறாள். வேலைக்காரி பார்த்து கொள்ளட்டும் என்று அவள் இருந்து விடுவதில்லை. வீட்டில் உள்ளவர்களை பற்றி அக்கறையுடன் பாதுகாப்பு ஏற்பாட்டை செய்கிறாள். குளிர்கால தேவைக்கு இரட்டைப்புரை உடுப்பு வைத்திருக்கிறாள். இயேசு கிறிஸ்துவின் இரத்த கோட்டைக்குள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் கொண்டு வர வேண்டியது அவளுடைய கடமையாகும். வீட்டு காரியத்தை ஏனோதானோவென்று எண்ணாமல் ஒவ்வொன்றையும் அக்கறையுடனும் கவனத்துடனும் கண்ணோக்குகிறாள். அநேகம் குடும்பங்களில் மனைவிமாரிடம் உங்களுடைய கணவன் எங்கே என்று கேட்டால் தெரியவில்லை என்பார்கள். பிள்ளைகளை பற்றி விசாரித்தால் எங்கேயாவது தன் நண்பர்கள் வீட்டிற்கு போயிருப்பார்கள் என்று பொறுப்பில்லாமல் பதில் சொல்லுவார்கள். மனைவியானவள் அப்படி இருந்தால் அவளது குடும்பம் எப்படி இருக்கும்? குணசாலியான ஸ்திரீ குடும்பத்தை நல்வழிப்படுத்துகிறாள். குணசாலியான ஸ்திரீ தன் வாயை ஞானம் விளங்க திறக்கிறாள். தயையுள்ள போதகம் அவள் நாவின் மேல் இருக்கிறது. அலப்பு வாயும் புறங்கூறு நாவும் அவளுக்கு இருப்பதில்லை. அவள் தான் பெற்ற ஆசீர்வாதங்களை தன்னுடன் மட்டும் வைத்துக் கொள்ளாமல் சிறுமையானவர்களுக்கு தன் கையை திறந்து தன் அன்பு கரங்களை நீட்டுகிறாள். தன் கணவன் ஒரு பொறுப்புள்ள மனிதனாய் விளங்கும்படி முழு ஒத்துழைப்பையும் கொடுக்கிறாள். 1000 பேருக்குள் ஒரு புருஷனை கண்டேன் என்றார் சாலமோன் ஞானி. அவர்தான் இயேசு கிறிஸ்து. அவர் 1000 பேரிலும் 10000 பேரிலும் சிறந்தவர். குணசாலியான ஸ்திரீதான் கிறிஸ்துவின் சபையாகிய மணவாட்டி. நாம் அவருடைய சரீரத்தின் அவயவங்களாயும் அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாயும் இருக்கிறோம். இந்த ரகசியம் பெரியது. நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 30 மற்றும் 32 வசனங்கள். ஒருவேளை குணசாலியான ஸ்திரீயின் எல்லா குணங்களும் இணைந்து உங்களில் காணப்படாவிட்டாலும் ஒரு சில குணாதிசயங்களையாவது பெற்றுக்கொள்ள கட்டாயம் முயற்சி செய்யுங்கள். தேவப்பிள்ளைகளே, வண்ணத்து பூச்சி தன் ஆரம்ப வாழ்வில் பல மாற்றங்களை சந்தித்து இறுதியில் அழகாய் சிறகடித்து பறப்பது போல நாமும் தேவையான மாற்றங்களை பெற்றவர்களாய் ஆத்தும நேசராகிய இயேசுவை நோக்கி சிறகடித்து பறந்து மத்திய ஆகாயத்திலே அவரை சந்திப்போம். இன்றைய நினைவிற்கு நீதிமொழிகள் 31:30. சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகும் வீண். கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள். இன்றைய வேத வாசிப்பு காலை ஏசாயா 32 மற்றும் 33ஆம் அதிகாரங்கள், மாலை கொலோசையர் 1ஆம் அதிகாரம். அன்புக்குரிய அன்றன்றுள்ள வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். குணசாலியான ஸ்திரீயைப் போல நல்ல குணாதிசயங்களை பெற்றுக்கொள்ளுவோம். கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமென்.